இந்த நேரத்தோட இந்தியா சுதந்திரம் கிடைச்சு 78 வருஷம் ஆகுது. வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15, 1947 இன்னைக்கு இந்தியான்ற ஒரு நாடு வந்து சுதந்திரம் அடையுது அப்படின்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. கொடியை வச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி அன்னைக்கு நாடு இல்லை. அது ஒரு கருப்பு தினம் அப்படின்னு தான் சொல்லணும். வருஷம் பிரிட்டிஷ் கொலோனியல் பீரியட் முடியுது. இந்தியன் சப்கான்டினென்ட் சொல்லப்படுற பெரிய ஒரு நிலப்பரப்பு 2 நாடா உடையுது. ஒன்னு பாகிஸ்தான், இன்னொரு இந்தியா. ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய பேருக்கு தான் ஒரு பாகிஸ்தானியா இந்தியனானே தெரியாது. ஏன் அப்படின்னா எது இந்தியா இது பாகிஸ்தானே தெரியாது அன்னைக்கு. அப்புறம் மேப் ரிலீஸ் பண்ணப்படுது. தான் இந்தியன் நினைச்சிட்டு இருந்த நிறைய பேர் பாகிஸ்தான்ல இருக்காங்க, பாகிஸ்தானி நினைச்ச நிறைய பேர் இந்தியாக்குள்ள இருக்காங்க. ஒரு மாஸ் மைக்ரேஷன் நடந்துச்சு. இங்க இருக்கிற மக்கள் பாகிஸ்தானுக்கு போறது, பாகிஸ்தான்ல இருக்க மக்கள் இங்க வரது, அதுக்குள்ள நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் வந்து இந்தியால இருந்து பாகிஸ்தான், அங்கிருந்து இங்கேருந்து அங்கன்னு போய் 75,000 பெண்கள் பாலியலா வன்புணர்வு பண்ணப்பட்டாங்களாம். இந்துஸ் முஸ்லீம் அடிக்கிறது, முஸ்லீம்ஸ் இந்து அடிக்கிறது, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இறந்து போயிருந்தாங்க. இப்படி ஒரு வலி நிறைஞ்ச ஒரு சூழல்ல தான் ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம ஒரு மேப் பாக்குறோம்ல, அந்த மேப் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது கிடையாது. சொல்ல போனா ஹைதராபாத் வந்து இந்தியாக்குள்ள கிடையாது, கோவா இந்தியால கிடையாது, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்லப்படுற நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இந்தியாக்குள்ளே கிடையாது. இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வீடியோல எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது, எப்படி நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ ட்ரூப்ஸ், திஸ் இஸ் தருண். நமக்கு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷர்ஸ் 200 வருஷமா வந்து இந்தியா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வார் 2 ஆரம்பிச்சது. வேர்ல்டு வார் 2 பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அந்த டைம் தான் செக் பண்ணி பாருங்க. வேர்ல்டு வார் 2ல ஹிட்லர் ஸ்டார்டிங்ல எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டாரு, பிரிட்டன் மட்டும் தான் மிஞ்சிருந்தது. பிரிட்டனையும் பிடிக்கலான்ற டைம்ல தான் வேர்ல்டு வார் 2ல பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல இந்தியால இருக்க சோல்ஜர்ஸ் நிறைய பேரை வந்து வேர்ல்டு வார் 2க்கு கொண்டு போயிருந்தாங்க. வேர்ல்டு வார் 1லயே இந்தியன்ஸ் அத்தனை பேர் சண்டை போட்டு உயிரை இழந்திருந்தாங்க. வேர்ல்டு வார் 2லயும் அத்தனை சோல்ஜர்ஸ் வந்து வேர்ல்டு வார் 2 இங்க இருந்து கொண்டு போறாங்க பிரிட்டனுக்கு போய் சண்டை போடுறதுக்காக. எந்த ஒரு பெரிய லீடர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாம, காங்கிரஸ்ல இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு டிசிஷனை பிரிட்டிஷர்ஸ் எடுத்துட்டாங்க. நீங்க இருக்க நிறைய பேருக்கு அது பிடிக்காம இருந்துச்சு. காந்தி வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னா வெள்ளையனே வெளியேறு, பெரிய ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. பிரிட்டிஷர்ஸ் வந்து பயந்து போய் இது வந்து எல்லாருக்குமே போயிடுச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குன்னு சொல்லி காந்தி, நேரு, பெரிய லீடர்ஸ் எல்லாரும் தூக்கி ஜெயில போட்டுறாங்க 2 வருஷத்துக்கு. ஸோ பெங்கால் இருக்குல்ல, பெங்கால் ப்ராவின்ஸ் வந்து நிறைய பார்ட்டா வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க அந்த டைம்ல. ஒன்னு வந்து முஸ்லிம்ஸ்க்காகவும், ஒன்னு வந்து இந்துஸ்க்காகவும், இன்னொன்னு ஒரு சில ஆட்களுக்காகவும், சீக்ஸ்க்காகவும் ஒரு சில இடங்களை பிரிச்சு வச்சு அங்க அந்த மக்கள் மட்டும் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து டிவைட் அண்ட் ரூல் அதிகமா வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு விஷயத்த வச்சு மனுஷனை பிரிச்சு வச்சுட்டோம்னா அவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அது எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கும். அப்ப நிறைய பேர் வந்து காந்தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லும் போது நிறைய பேர் எதிராகவே இருந்தாங்க. ஒன்னு முஸ்லீம் லீக்ல இருக்க ஆட்கள், இன்னொன்னு வந்து இந்து மகாசபால இருக்கிற ஆட்கள். முஸ்லீம் லீக்ல வந்து முகமது அலி ஜின்னா இருக்காரு, அவர் தான் லேட்டர் பீரியட்ல பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போனாரு. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு இவங்க எதிராக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா தனியா ஒரு நாடு வேணும், பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு வந்து முஸ்லிம்ஸ்க்கு தனியா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து இருந்துகிட்டு இருந்தது. 1937 நடந்த எலெக்ஷன்ல வந்து முகமது அலி ஜின்னாவோட முஸ்லீம் லீக் வந்து 106 சீட் வந்து வின் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து 711 சீட் வந்து வின் பண்றாங்க. யூனியனிஸ்ட் பார்ட்டி வந்து 101 சீட் வந்து வின் பண்றாங்க. ஸோ இதுல பார்த்தாலே தெரியும் முஸ்லீம் லீக் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான சீட் தான் வின் பண்ணிருக்காங்க காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது. செப்பரேட் எலக்ட்ரோரேட் சிஸ்டம்னு ஒன்று உண்டு. இப்போ வந்து ஒரு முஸ்லீம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சில தொகுதிகளில் முஸ்லீம்ஸ் தான் நிக்க முடியும், அந்த இடத்துல இருக்கிற முஸ்லிம்ஸ் மட்டும் தான் ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டு இருந்தது. இது செப்பரேட் எலக்ட்ரோரேட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்துமே 1937 நடந்த எலெக்ஷன்ல முகமது அலி ஜின்னா கிட்டத்தட்ட 106 சீட்டு கிட்ட தான் வின் பண்ணியிருந்தாரு. காங்கிரஸ்ல இருக்க நிறைய முஸ்லிம்ஸ் வந்து அதுல வின் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம என்னதான் போராட்டம் பண்ணி நம்ம வந்து சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலுமே காந்தி, நேரு, பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில 2 வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டாங்க. 1945ல வேர்ல்டு வார் 2 முடியுது. பிரிட்டன் வந்து வேர்ல்டு வார் 2ல வின் பண்ணிருந்தாங்க. வின் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா காந்தி, நேரு எல்லாம் ஜெயில இருந்து வெளில வந்தாங்க. 1945ல பிரிட்டன்ல வந்து எலெக்ஷன் நடக்குது. அப்ப லேபர் பார்ட்டி வந்து பவருக்கு வராங்க. அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த அட்லி அப்படின்னு சொல்லப்படுறவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது அங்க பார்லிமெண்ட்ல பில்லாவும் பாஸ் பண்ணப்படுது. இந்தியாவுக்கு வந்து நம்ம சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா
1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டனால இந்தியாவை மெயின்டைன் பண்ண முடியல. அவ்வளோ அளவுக்கு ரிசோர்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. வேர்ல்டு வார் 2ல இப்பதான் வந்து இது பண்ணிருக்காங்கன்னும் போது நாங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றோம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி 1945ல சொல்றாங்க. இது பில்லாவும் பாஸ் பண்ணப்படுது. நாங்க 1947ல இல்ல 1948ல வந்து நாங்க வந்து சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில ஒரு சில வருஷங்களா இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருக்கு. நிறைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்துக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க, நம்மள வந்து அடிச்சிருவாங்க, நமக்கு வந்து ஒரு நியாயமானதே இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய முஸ்லீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் அதை சொல்லுவாங்க. நிறைய இந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு முஸ்லீம்ஸ் கம்மியா தான் இருக்கான், ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்கான், அத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிறான், இதுக்கப்புறமா நம்மளோட அதிகமான பாப்புலேஷன்ல ஆயிடுவான், இது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதே வந்து போயிட்டு இருந்தது. இதுக்குள்ள நடுவில் வந்து நிறைய பேர் கலவரம் வந்து நடந்துகிட்டு இருந்தது இந்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் அந்த டைம்ல. இது அப்பதான் நடந்ததா அப்படின்னு கேட்டா 100 வருஷம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. இன்னமும் நிறைய பேர் 2030க்குள்ள இந்தியாவை முஸ்லீம்ஸ் டேக் ஓவர் பண்ண போறாங்க, அவங்க வந்து மெஜாரிட்டி ஆக போறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு இருக்கும்போது முகமது அலி ஜின்னா வந்து லாகூர் ரெசல்யூஷன் வந்து இது பண்ணாரு. 2 நேஷன் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாடு வந்து கொண்டு வரலாம், மத ரீதியா நாடு வந்து எங்களுக்கு தனியா வேணும், எங்களுக்கு பாகிஸ்தான் சொல்லப்படுற மத ரீதியா ஒரு நாடு வேணும், முஸ்லீம்ஸ்க்கு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அப்ப இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் வந்து நாட்டை பிரிச்சு கொடுக்க வேணாம், அந்த பார்ட்டிஷன் நடக்க வேணாம் அப்படிதான் நினைச்சாங்க. நிறைய பேர் பிரிட்டிஷர்ஸே இந்த பார்ட்டிஷன் நடக்க வேணாம், நாடை வந்து மத ரீதியா பிரிச்சு கொடுக்க வேணாம் நினைச்சிருந்தாங்க. ஜூன் 3, 1945 வந்து லார்ட் லூயிஸ் மவுண்ட் பேட்டன் வந்து இங்க வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. அவர் வந்துட்டு ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. முகமது அலி ஜின்னாவும் நேரும் ஒரு சைட்ல இருக்காங்க. முகமது அலி ஜின்னா என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்றத சொல்றாங்க. நேருல இருந்து காங்கிரஸ் இருக்க எல்லாருமே வந்து அப்படி இருக்க வேணாம், ஒரு நாடாவே இருப்போம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. காந்தி வந்து அதை ரொம்ப எதிர்த்தாரு. 2 நாள்லாம் வேணாம், உனக்கு வந்து இப்ப ஜின்னாவுக்கு வந்து நீ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறியா, பிரைம் மினிஸ்டர் கூட இருந்துக்க, நான் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் இது கூட தரேன், தனியா ஒரு நாட்டை பிரிச்சுட்டு போவேனா, நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு வந்து காந்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப வந்து நிறைய தியரிஸ் எல்லாம் போச்சு. இந்தியாவை 4ஆ பிரிக்கிறதுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, இந்த மாதிரி நிறைய பிரசிடென்சி இருக்கும்ல, அதை ஒரு இடமாவும், பிரின்ஸ்லி ஸ்டேட்டை தனியாவும், அதுக்கப்புறமா இந்த பஞ்சாப் சிந்த வந்து ஒரு தனியாவும், பங்காளா வந்து ஒரு தனியாவும் பிரிக்கலான்ற பிளான்லாம் வந்து நிறைய இருந்துகிட்டு இருந்தது. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது நடக்கல. இவ்வளவு அளவுக்கு பிரியறதுக்கு நம்ம 2 நாடா பிரிஞ்சிடலாம், ஒன்னு பாகிஸ்தான் ஒன்னு இந்தியானே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு கடைசியா ஒரு இதுக்கு வராங்க. அன்னைக்கு இருந்த இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே இந்த பார்ட்டிஷன் நடக்க வேணாம், ஒரே நாடா இருக்கட்டும் தான் இருந்தாங்க. ஆனா லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து இங்க இருந்து பிரச்சனைகளை பார்த்து முகமது அலி ஜின்னாவே சில இடத்துல வந்து முஸ்லிம்ஸ் என்ன பண்றீங்க, நம்ம இந்த நாட்டுல பிரச்சனை இருக்கும், நமக்கு தனி நாடு வேணும், எல்லாரும் வேலையெல்லாம் விட்டு வந்து போராட்டம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருந்து பெங்கால்ல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது லார்ட் லூயிஸ் மவுண்ட் பேட்டன் வந்து நாடை 2ஆ பிரிச்சிடலாம், பார்ட்டிஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்றாரு. ஒன்னு பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்காகவும், இந்தியான்னு சொல்லப்படுற மெஜாரிட்டி இந்துக்களை சேர்ந்த ஒரு நாடு, ஆனா அது வந்து செக்குலர் கண்ட்ரி தான், ஆனா மெஜாரிட்டி இந்து மெஜாரிட்டியா இருப்பாங்க இந்தியால அப்படின்னு சொல்லி 2 நாடா பிரிக்கலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா எது இந்தியா எது பாகிஸ்தான் நாடு இருக்கு, ஆனா எது இந்தியா எது பாகிஸ்தான் பிரிக்கணும்னு பிரச்சனை வரும்போது எந்த இடத்துல இந்துக்கள் அதிகமா இருக்காங்களோ அது இந்தியா, எந்த இடத்துல முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்களோ அது பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சார் சிரில் ராட்க்ளிஃப்னு சொல்லப்படுற ஒரு லாயர் வந்து இங்கிலாந்துல இருந்தாரு. அவர்கிட்ட தான் இந்த இதை வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரு மேப் போட்டு ஒரு கோடு போட்டு 2 நாடா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கையில இருக்கிறது வெறும் 40 நாள். அவர் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. இந்தியாவுக்கே வராத ஒரு ஆள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து வெறும் 40 நாள்ல இந்தியா பாகிஸ்தான்ற ஒரு இடத்த வந்து பிரிச்சிடுறாங்க. ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல வந்து நீங்க பாகிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தான்ல ஒரு கோடை போட்டு இந்த இடம் வந்து பாகிஸ்தானு, அதுல பாதி பஞ்சாப் போயிடுச்சு. இந்த சைடுல பெங்கால் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்க பங்களாதேஷ், அதையும் பாதியா பிரிச்சு அதுவும் பாகிஸ்தான் சொல்லி பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லப்படுற ஒரு 2 பாகிஸ்தானை விட்டுட்டு நடுவுல இந்தியாவை வந்து பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப இதுதான் வந்து அன்னைக்கு பார்ட்டிஷன் அப்ப இருந்த ஒரு மேப். 2 பாகிஸ்தான் இருந்துச்சு, ஒன்னு இன்னைக்கு இருக்க பங்களாதேஷ், இன்னொன்னு ஆக்சுவல் பாகிஸ்தான், நடுவுல இந்தியா இருக்கும். என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அன்னைக்கு அப்படிதான் வந்து மேப் போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆகஸ்ட் 14, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தானை முகமது அலி ஜின்னா கையில பிரிட்டிஷர்ஸ் கொடுக்குறாங்க. 14 ஆகஸ்ட் 1947 பாகிஸ்தான்ற ஒரு கண்ட்ரி பெரிய இந்தியன் சப்கான்டினென்ட்ல இருந்து பிரிஞ்சு ஒரு கண்ட்ரியா மாறுது. பிரிட்டிஷர்ஸ் முகமது அலி ஜின்னா கையில போயிட்டு பாகிஸ்தான்ற ஒரு கண்ட்ரியை கொடுக்குறாங்க. அதே நாள் நைட்டு 15ஆம் தேதி பிறக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு மிட் நைட்ல சுதந்திரம் கிடைக்குது. உலகமே தூங்கிட்டு இருக்க அந்த டைம்ல இந்தியா தூங்காம சுதந்திரத்தை வாங்கினாங்க. ஆகஸ்ட் 15, 1947. அடுத்த நாள் ஆகஸ்ட் 15, 1947 நேரு கையில இந்தியாவை பிரிட்டிஷர்ஸ் கொடுக்குறாங்க. அதோட 200 வருஷமா பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த
பிரிட்டிஷ் ராஜ்ன்ற ஒரு இடம் முடிவுக்கு வருது. பெரிய ஒரு சப்கான்டினென்ட் 2 கண்ட்ரியா உடைஞ்சு ஒன்னு பாகிஸ்தானாவும் ஒன்னு இந்தியாவும் உருவெடுக்குது. ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் கிடைச்சிருந்தாலுமே பிரிட்டிஷர்ஸ் அந்த மேப்பை வந்து 2 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 17 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 17 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாதி பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருந்துச்சு, பாதி பெங்கால் வந்து பாகிஸ்தான் இருந்துச்சு. இந்த மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கும் போது மக்களுக்கு வந்து ஏன் இது தப்பா இருக்கு, இந்த இடத்துல நான் இருக்கிறேன், இந்துஸ் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க, அந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்கா, நிறைய இடத்துல வந்து முஸ்லிம்ஸ் இருக்க இடத்துல இந்தியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய மேப் வந்து ரொம்ப தப்பா இருந்துட்டு இருக்கும் போது மக்கள் மாஸ் மைக்ரேஷன் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் இருக்க நிறைய பேர் பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்ல இருக்க மக்கள் இந்தியாவுக்கும், 2 கோடி மக்கள் இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் அத்தனை பேரோட வீட்டை விட்டுட்டு வாழ்க்கையை வந்து பாதுகாத்துக்கணும்னு சொல்லி அங்கேருந்து அங்க ட்ரெயின்ல ஏறி பாகிஸ்தானுக்கு போறது, அங்கேருந்து இங்கே வரது, அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த மாஸ் மைக்ரேஷன்ல இறந்து போயிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. நிறைய பேர் காணா போயிட்டாங்களாம், எங்க போனாங்கன்றது தெரியாது. 75,000 பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணப்பட்டாங்க. அத்தனை பேரு வாழ்க்கையை தொலைச்சு, வீட்டை தொலைச்சு, அப்படிதான் கடைசியா நமக்கு சுதந்திரம் அப்படின்றதே கிடைச்சது. ஒரு ட்ரெயின்ல அத்தனை பேரோட பாடிஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. இந்த பார்ட்டிஷன் டைம்ல அத்தனை பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு இடம் 2 இடமா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நிறைய பேர் தன்னோட சொந்த இடம் இருக்கும்ல, தன்னோட சொந்த லேண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அதுல பாதி பாகிஸ்தானுக்குள்ளேயும் பாதி இந்தியாவுக்குள்ளேயும் இருந்திருக்கு சில பேருக்கு. ஸோ மத ரீதியா ஒரு நாடு பிரிஞ்சுட்டு போனது இருக்குல்ல, நம்ம நாடு மத ரீதியா பிரியல, இந்தியான்றது மத ரீதியா பிரியல, இந்து மெஜாரிட்டி, பட் இது செக்யூலர் கண்ட்ரி தான். ஆனா பாகிஸ்தான் வந்து அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, ஓகேவா? தன் நாடு மத ரீதியா பிரியும்னு நினைச்சிட்டு முகமது அலி ஜின்னா கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை என்னங்க? பாகிஸ்தானோட பெட்டரா இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே அமெரிக்காவோடயோ இல்ல பக்கத்து கண்ட்ரியோட இப்ப கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம பாகிஸ்தானை தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா 2 பேருக்கு ஒரே டைம்ல சுதந்திரம் கிடைச்சது. அப்படின்னும் போது மத ரீதியா பிரிஞ்சுட்டு போன பாகிஸ்தான் எனக்கு என்ன மேல இருக்காங்க, மதமே வேணாம், எங்களுக்கு வந்து எல்லா மதத்தை சேர்ந்தோன்னு இருக்கலாம். நிறைய சீக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பஞ்சாப் வந்து 2ஆ உடஞ்சிட்டு போயிருந்துச்சுங்க. அந்த டைம்ல பஞ்சாப் வந்து நிறைய பாகிஸ்தானுக்குள்ள போயிடுச்சு. அதிகமான சீக்ஸ் அங்கேருந்து இங்க ஓடியார ஆரம்பிச்சாங்க. இந்தியான்றது எல்லாம் வாழ்ற ஒரு இடமா இருந்துச்சு, ஓகேவா? அதனாலதான் நம்ம இந்த இடத்துல பாகிஸ்தானோட எனக்கு பெட்டரா இருக்கும். ஆனா இன்னைக்கு மதம் தான் முக்கியம், நம்ம நாடு போச்சு அப்படின்னா நம்ம நாடும் பாகிஸ்தான்ற நிலைமை தான் நமக்கு வந்து முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ட்ரூப்ஸ். அடுத்த பாக்குறேன்.